Good morning to all. Today we will see application of torque. இப்போது நம்ம லாஸ்ட் கிளாஸில் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம், அதுதான் டார்க்குன்னு பார்த்தோம். அடுத்தது மொமெண்ட் ஆஃப் அ கப்புள் பார்த்தோம். சரிங்களா? இப்போது நம்ம டார்க் வந்து நம்ம நார்மல் லைஃப்பில் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்கில் ஃபஸ்ட்டு கியர் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே எல்லா வண்டிங்கள்லேயும் இருக்கும், நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்க, எ கியர் இஸ் அ சர்க்குலர் வீல் வித் டீத் அரவுண்ட் இட்ஸ் ரிம். பார்த்திங்கன்னா அதை ஒரு ரவுண்டாக வீல் மாதிரி தான் இருக்கும். அதனுடைய விளிம்புகள், அதாவது ஓரத்தில் பார்த்திங்கன்னா டீத் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும், ஒன்றோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா வண்டிங்கள்லேயும் 2 கியரில் பார்த்திங்கன்னா 2 வீல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டீத்து ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அது ரெண்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து கியர்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்பீடு, நீங்கள் வீலோட ஸ்பீடு அதிகரிக்கிறதுக்கும் ரொட்டேட்டிங் பவர் அதிகரிக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அ வீல் பை சேஞ்சிங் த டார்க் அண்ட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் பவர். டார்க் அதாவது நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா, சைக்கிள் ஓட்டும்போது அதில் பாருங்கள், கீர்னா எதுனா 2 பல் மாதிரி ஒரு இந்த பக்கமும் பெருசாக பின்னாடி இருக்கும், சின்னதாக முன்னாடி இருக்கும் இல்லையா, பல் மாதிரி இருக்கும். அது சைக்கிளில் அதோட செயின் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பெடலோட ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போ அது செயின் வழியாக அந்த ஃபோர்ஸ் வந்து கியருக்கு அந்த வீலுக்கு போகுது. அந்த கியர்னு சொல்கிறோம் இல்லையா, பற்சக்கரம்னு சொல்லுவோம் தமிழில், அதுக்கு போகுது. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசுக்கு கொடுக்கும்போது அது ரெண்டுமே சேர்ந்து சுற்றும்போது உங்களுக்கு அதிகமாக வேகமாக போகிறது, ஸ்லோவாக பண்ணுறது கிடைக்குது இல்லையா? இதுதான் நீங்கள் கொடுக்குற டார்க் எங்கே இருக்குது, பெடலில் இருக்குது. சரிங்களா? பெடல் அங்கேயே தான் இருக்குது. பெடல் சுற்ற அந்த செயின் சுற்றி அந்த கீருக்கு வந்து ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அதனுடைய வீலோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கோ உங்களுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? தட் இஸ் த டார்க். டார்க் இல்லாமல் நீங்கள் கியரோட அந்த வீலோட வேகத்தை அதிகரிக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அந்த டிரான்ஸ்மிட் பவர் வந்து அந்த கீருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரே இடத்துலேருந்து டார்க் மூலிமா தான் கொடுக்குறீங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது பாயிண்ட்டு சீசானா மோஸ்ட் ஆஃப் யூ ஹேவ் பிளேட் ஆன் த சீசா. எல்லாருமே விளையாண்டுருக்கோம். சரிங்களா? சீசா விளையாண்டுருக்கோம். சின்ஸ் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் த வெயிட் ஆஃப் த பர்சன் சிட்டிங் ஆன் இட், த ஹெவியர் பர்சன் லிஃப்ட்ஸ் த லைட்டர் பர்சன். சரிங்களா? ஒரு பக்கம் வந்து நல்ல வெயிட்டான ஆளாகவும் ஒரு பக்கம் நல்ல வெயிட் கம்மியான ஆளாக உட்காரும்போது ஈஸியாக வந்து அந்த சீசா வந்து மூவ் ஆகும். வென் த ஹெவியர் பர்சன் கம்ஸ் டு க்ளோசர் டு த பைவட், அதாவது பைவட் பாயிண்ட்னா ஃபல்க்ரம், அதாவது நடுவில் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம 2 சீசாவில் 2 சைடு நம்ம உட்காடுறோம், அது சென்டர் பாயிண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்களே, அதுதான் ஃபல்க்ரம்னு சொல்லுவோம். த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் டிக்ரீசஸ். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஹெவியர் பர்சன் உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் அப்படின்னா, அவங்க இந்த ஃபல்க்ரம் அந்த சென்டர் பாயிண்ட் பைவட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சென்டர் பாயிண்ட்டுக்கு க்ளோஸராக பக்கமாக வரும்போது டிஸ்டன்ஸ் குறையும் போது டார்க் என்ன ஆகுது, அதே சமயம் குறையுது, டிக்ரீஸ் ஆகுது, ஃபோர்ஸும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுறாங்க, அந்த ஹெவியர் பர்சன் வந்து ஈஸியாக வந்து சீசாவை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இட் காஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க்கு டு ஆக்ட் ஆன் இட். திஸ் enables the lighter person of lift the heavier person. இது வந்து அந்த லைட்டர் பர்சன் வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஹெவியர் பர்சனை மூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. புரியுதுங்களா? அப்புறம் பாருங்கள், இந்த ஹெவியர் பர்சன் வந்து அந்த பைவட் பாயிண்ட்டுக்கு க்ளோஸராக வரும்போது என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் டிக்ரீஸ். டிஸ்டன்ஸ் வந்து குறையுது, கொடுக்குற ஃபோர்ஸ் குறையும் போது அப்போ அந்த இடத்துல டார்க்கு என்ன ஆகுது, லெஸ் அமௌண்ட் டார்க்கு ஏற்படுது. சரிதா? அப்போது அது லெஸ் அமௌண்ட் டார்க் வரும்போது என்ன ஆகுது, லைட்டர் பர்சன் ஈஸியாக ஹெவியர் பர்சனை மேலே தூக்கவும் முடியும், கீழே இறக்கவும் முடியும். சரிங்களா? அப்போது ஒரு ஹெவியர் பர்சன் உட்காடுறாங்க அப்படின்னா அதில் டார்க் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஹெவியர் பர்சன் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸராக வரும்போது அந்த சீசா வந்து ஃபோர்ஸ் குறைவாக ஏற்பட்டு டிஸ்டன்ஸு குறையுது, ஃபோர்ஸும் குறையுது, அதே சமயம் டார்க்கு குறைஞ்சி அந்த ஹெவியர் பர்சனை ஈஸியாக அந்த லைட்டர் பர்சன் வந்து மேலேயும் கீழேயும் ஏற்ற முடியும். சரிங்களா? இதுதான் வந்து சீசாவில் டார்க் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது
அடுத்தது ஸ்டேரிங் வீல். இப்போ ஸ்டேரிங் வீல்னால் உங்களுக்கு தெரியும், காரில், பஸ்ஸில், லாரியில் எல்லாத்துலேயுமே ஸ்டியரிங் இருக்குது. எ ஸ்மால் ஸ்டீரிங் வீல் எனேபிள்ஸ் யூ டு மேன்யூவர் எ கார் ஈஸிலி பை ட்ரான்ஸ்ஃபரிங் எ டார்க் டு த வீல்ஸ் வித் லெஸ் எஃபர்ட். அதாவது நீங்கள் அந்த ஸ்டியரிங் வழியாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி போகுது அப்படின்னா, அந்த டிரான்ஸ்மிட் ஆகி அதனுடைய எஃபர்ட், அந்த டார்க் வந்து யூஸ் ஆகி அது எங்கே போகுது, வீலுக்கு போய் அந்த வீலை வந்து சுற்றுறதுல நமக்கு கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்காக யூஸ் ஆகுது. புரியுதா நான் சொல்கிறது? காரோ ஒரு லாரியோ இல்லை ஒரு பஸ் எதுனா ஒன்று, எல்லாத்துக்கும் ஸ்டேரிங் இருக்குது. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இப்போ ஸ்டேரிங் எதுக்கு எல்லா டைம்லேயும் யூஸ் பண்ண போகிறதில்ல, டேர்ன் ஆகும்போது திருப்புறோம், அப்போது கரெக்டான வேயில் போகிறதுக்காக திருப்புறோம் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜில் உங்களுடைய அந்த திருப்புற அந்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா, அந்த திருப்புற அந்த சக்கரத்தினுடைய வேகமும் என்ன ஆகுது, குறைக்குது. அந்த டைரக்ஷனும் வேரி ஆகுது. சரிங்களா? அப்போது ஸ்டேரிங் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டேரிங் ஒரு இடத்துல தான் இருக்குது. அதை நீங்கள் லைட்டாக திருப்புறது, டைரெக்ஷனை நீங்கள் மாற்றுறதுக்கு, இதுக்கெல்லாம் செய்யும்போது அந்த ஸ்டேரிங் வழியாக டார்க் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி வீலுக்கு போகும்போது வீல் வந்து அந்த சுற்றுற வேகத்தை வந்து குறைக்கிறது, அதிகப்படுத்துறது, இல்லை திசையை மாற்றுறது, இது எல்லாமே வந்து அந்த ஸ்டீரிங் வீலால் நடக்குது, கொடுக்கக்கூடிய டார்க்னால். சரிங்களா? இதுதான் வந்து டார்க் வந்து 3 விதமாக பயன்படுது. ஒன்று கியரில் யூஸ் ஆகுது, சீசாவில் யூஸ் ஆகுது, ஸ்டீரிங் வீலில். இப்படி நிறைய இடத்துல வந்து நம்ம டார்க் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாட்டிலில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம. அப்போது லாஸ்ட்டு அடுத்தது என்ன பார்க்கலாம்? அடுத்த டாபிக் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். அதாவது மொமெண்ட்ஸோட பிரின்சிபல் என்ன? சரிங்களா? தமிழில் திருப்புத்திறன்களின் தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when a number of like or unlike parallel forces act on a rigid point body and the body is in equilibrium, then the algebraic sum of the moments in the clockwise direction is equal to algebraic sum of the moments in the anti-clockwise direction. In other words, at equilibrium, the algebraic sum of the moments of all the individual forces about any point is equal to 0. ஆக்சுவலாக இதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம டார்க் அப்ளிகேஷனில் பார்த்தோம். சீசா வந்து டார்க் ஃபார்மேஷன் தான். சரிங்களா? அப்போது டார்க்கை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சீசா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம சீசாவோட சென்டர் பாயிண்ட் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த பிக்சரில் பாருங்கள், ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட் அந்த பீன்னு இருக்கு இல்லையா, பி தான் வந்து சென்டர் பாயிண்ட், அந்த பைவட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பைவட் பாயிண்ட் ஃபல்க்ரம். அந்த சீசாவில் இப்போ இது சீசா வந்து ஒரு பக்கம் மட்டும் எம்டியாக இருக்குது. நம்ம போய் உக்காடுறோம், ஒருத்தர் மட்டும் போய் உக்காடுறாங்க, ஒன் சைடாக அது சாயுது. அது வந்து பாருங்கள் கிளாக்வைஸ் மொமெண்ட்டில் பாருங்கள், அந்த ஓரத்தில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வெயிட்டை உட்கார வைக்கிறோம், சம்திங் ஏதாவது பொருள் வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அது என்ன ஆகும், இந்த சைடு எதுவுமே இல்லாத போது அது கிளாக்வைஸாக கீழே சாயும் இல்லையா, ஒன் சைடாக சாஞ்சு இருக்கும். அதே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சரி ஓகே இது கிளாக் வைஸில் இருக்குது, அப்போ நம்ம இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில், அதாவது இன்னொரு ஈக்குவலாக வச்சாதான் அந்த சீசா வந்து சமமாக நிற்கும். சரியா? இப்போ வந்து இருக்கிறது என்ன, கீழே சாஞ்சு தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் தான் வெயிட் கொடுத்துருக்கோம், அதனால் ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து ஈக்லிபிரியமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க, பிரின்சிபலில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈக்லிபிரியம் தான் மெயின். சரிங்களா? ஒரு டார்க்கு வந்து செயல்படுது அப்படின்னா அது ஈக்லிபிரியமாக இருக்கணும் அந்த ஸ்டேஜில், அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் பாயிண்ட்டே. அப்போது இப்போ சீசா இருக்குது அப்படின்னா, சீசாவில் ஒன் சைடு மட்டும் நீங்கள் வெயிட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்ன ஆகுது, ஈக்லிபிரியமாக இருக்கா, கிடையாது இல்லையா, கிளாக் வைஸாக இருக்கிற அந்த மொமெண்ட்டில் நீங்கள் சாஞ்சிருக்கும். இப்போ நான் அதை ஈக்லிபிரியத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அப்போ அனதர் சைடில் அதே மாதிரி வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சா நம்ம வந்து அதை ஈக்லிபிரியத்துக்கு கொண்டு வர முடியும். சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற வெயிட் வந்து ஒரு 20 kg இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் அந்த அடுத்த சைடு கிளாக் வைஸில் ஒரு 20 kg வச்சுருக்கீங்க. ஸோ ஒன் சைடாக கிளாக் வைஸில் சாஞ்சிருச்சு. இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் வெயிட் கொடுக்கணும், அதே ஈக்குவல் வெயிட் கொடுத்தா
ஈக்குலிபிரியமாக வந்துருமா? இது 20 kgனா இந்த பக்கமும் 20 kg வச்சிங்கன்னா அப்போ 2 சைடும் ஈக்குலிபிரியமாக நிற்கும். சென்டர் பாயிண்ட் அங்கே பைவட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும், எங்கேயும் சாயாது. சரிங்களா? அது வந்து நார்மல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார்முலா வந்து மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். சரியா? அப்போது என்ன சொல்கிறாங்க, கிளாக்வைஸ் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். அப்போ 2 ஈக்குவலாக இருந்தால் உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், ஈக்குலிபிரியம் அமையும். சரிங்களா? இப்போது நமக்கு சப்போஸ் எதுக்கு இந்த F1D பாருங்கள், அதுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க F1 இன்ட்டு டி. ஏற்கனவே நம்ம பார்க்கோம் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸில் டார்க்கு. சரிங்களா? டார்க்கோட ஃபார்முலா தான் F இன்ட்டு டி, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது அது F1 ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது F2 ஆகும் நம்ம கொடுக்குறோம். அப்போ 2 விதமான ஃபோர்ஸ் கொடுக்குறோம், டிஸ்டன்ஸும் 2 விதமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா பிகாஸ் சீசாவில் 2 விதமாக இருக்குது. இப்போ பாருங்கள் மேலே. இப்போ கிளாக் வைஸில் நீங்கள் கரெக்டாக ஈக்குலிபிரியமாக கொடுத்துட்டீங்க, வெயிட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது உங்களுக்கு இப்போ ஃபார்முலா வந்து F1 D1 இஸ் ஈக்குவல் டு F2 D2, அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஈக்குவல். ஆனால் இப்போது நீங்கள் அந்த F1ல் வந்து அதிகமான வெயிட் வச்சு, அதாவது 20 kg F2வில் இந்த பக்கம் கிளாக் வைஸில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் உங்களுக்கு அதிகமான வெயிட் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அதனுடைய டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். கிளாக் வைஸில் 20 kgனா ஆன்டி கிளாக் வைஸில் 30 kg இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் அந்த 30 kg வந்து கீழே சாஞ்சிருக்கும், 20 kg மேலே இருக்கும். சரிங்களா? காரணம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒன் சைடாக சாஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போது நான் இதை வந்து ஈக்குலிபிரியமாக கொண்டு வரணும். ஆனால் ஃபார்முலா அது தானே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன? மொமெண்ட் இன் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அப்போ எனக்கு அந்த ஃபார்முலா அப்படியே கிடைக்கணும் இல்லையா? ஏன் கேஜி மாற்றின உடனே ஏன் ஒன் சைடாக சாயுது? ஸோ வெயிட் ஒரு பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது டார்க் என்ன ஆகுது? அதிகமாக இருக்கிற ஃபோர்ஸ் கொடுக்குற அந்த சைடு தான் டார்க்கும் இருக்கும். சரிங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள், ரெண்டுமே நான் ஈக்குலிபிரியமாக கொண்டு வரணும்னா அதுக்கு எனக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏற்கனவே சீசாவில் நம்ம பார்த்தோம், டார்க் அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் அதிகமாக ஹெவியர் பாடி இருக்கக்கூடியவங்களையும் லைட்டர் பாடி இருக்கிறவங்களையும் லைட்டர் பர்சனையும் நம்ம ஒன்றா உட்கார வைக்கிறோன்னா அப்போது ஹெவியர் பார்ட் வந்து என்ன ஆகணும்? டிஸ்டன்ஸை குறைக்கணும்னு பார்த்தோம் ஏற்கனவே இல்லைங்களா? இது சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டிஸ்டன்ஸை குறைச்சோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுது? ஹெவியருக்கும் லைட்டருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும், ஈக்குலிபிரியம் இருக்கும். அப்போ 2 பேருமே ஈக்குவலாக சீசா விளையாட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா நீங்கள் F1 D1 இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 20 kg கொடுத்துட்டீங்க. செகண்ட் F2 D2 அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிற டைரெக்ஷனுக்கு கொடுக்குற அந்த கேஜி வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த கேஜியை நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸை குறைச்சிங்க அப்படிங்கும்போது, அதாவது அந்த சென்டர் பாயிண்ட்டை நோக்கி நகர்த்தணும் அந்த வெயிட்டை. அப்போது அப்படி நீங்கள் நகர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது? சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு ஈக்குலிபிரியமாக அமையும். டிஸ்டன்ஸ் குறையும் போது ஃபோர்ஸ் குறையும். அப்போ வெயிட்டர் பர்சன் வந்து ஹெவியர் பர்சனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஈஸியாக அவங்களால ஹெவியர் பர்சன் லைட்டர் பர்சன் வந்து ஈஸியாக ஹெவியர் பர்சனை மேலே கீழே மூவ் பண்ண முடியும். தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். புரியுதுங்களா? இப்போது இதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி சிம்பிளாக கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு ஃபார்முலா வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எந்த மாதிரி நம்ம இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்டுக்கு எப்படி நம்ம கொண்டு வர முடியும்னு ஒரு சின்ன கால்குலேஷன் மூலிமா அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த கிளாஸில் இப்போ நமக்கு பார்த்தது என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்டில் ஒன்றுமே இல்லை, ஈக்குலிபிரியம் தான் இதனுடைய பேசிக் லெவல். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே ஈக்குலிபிரியமாக இருந்தால் தான் இந்த பிரின்சிபல் வந்து கரெக்டு, மொமெண்ட்டோட பிரின்சிபல் கரெக்டு. பட் அது ஈக்குவலாக இல்லாத ஸ்டேஜில் என்ன ஆகும், அதை எப்படி ஈக்குவலாக கொண்டு வரணும் அப்படின்னா ஹெவியரும் இது சீசா தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதில் வந்து ஹெவியர் அண்ட் லைட்டர் இருப்பாங்க. ஹெவியரை வந்து அதனுடைய டிஸ்டன்ஸை பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா? டார்க்கோட அது ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். அப்போது இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுடைய டிஸ்டன்ஸை பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை குறைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி, அதாவது சென்டர் பாயிண்ட்டை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் குறையும் போது லைட்டர் பாயிண்ட்டுக்கும் ஹெவியர் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து வேரியேஷன் இருந்தாலும் ஈஸியாக அதை வந்து இப்போ ஈக்குலிபிரியமாக கொண்டு வர முடியும். சரிங்களா? அதுதான் வந்து இந்த பிரின்சிபலில் நம்ம பார்க்க போகிறது. அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பிரின்சிபலுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் மூலிமா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? Okay, thank you.